ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணகி சமையலறை. இன்னைக்கு அரைச்ச உடனே செய்யக்கூடிய புரோட்டீன் அண்ட் ஃபைபர் நிறைஞ்ச அடை அவியல் தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சிடலாம். இங்க 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். அரிசியை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்தீங்கன்னா எல்லா பருப்பும் சேர்ந்து 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டா இருக்கும் அளவு. எந்த கிளாஸ்ல அரிசி அளந்தீங்களோ அதுலேயே 1/4 கிளாஸ் எல்லா பருப்பும் அளந்துக்கலாம். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொள்ளு ஊற வச்சிருக்கு. அதில் கொள்ளு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. தட்டை பருப்பு உடைச்சது இருந்தது, அதனால எடுத்திருக்கேன் நான் இதில். பாசிப்பயிரும் 1/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் ரெண்டும் 1/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். உளுந்து மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் போதும். இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு பவுலில் மாற்றிட்டு இதையும் நல்லா கழுவிட்டு நம்ம ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். நல்லா கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு இந்த பருப்புக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பருப்பு நல்லா ஊறி தண்ணி நிறையா தேவைப்படும். அதனால தண்ணி நிறையா ஊற்றிட்டு 2 ஓவர் நைட் ஊறட்டும். இப்போ காலையில் ஊறிடுச்சு. இதை கழுவிட்டு ஃபஸ்ட்டு அரிசி மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ மிளகாய் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி 1 துண்டும், பூண்டு ஒரு 6 பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே மிக்சிலேயே பருப்பையும் போட்டுட்டு பருப்புக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பருப்பும் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம், ரொம்ப தண்ணியாட்ட போயிடும். இங்கே 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி அரைச்சும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரியும் ஊற்றலாம். இல்லைன்னா நீங்கள் ரெண்டையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தோசை பதத்துக்கும் ஊற்றலாம். அடைனா இப்படி செஞ்சால் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ கல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடையை ஊற்றி எடுத்துக்கலாம். அடைக்கு நெய் ஊற்றி எடுத்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ 2 பக்கம் நல்லா நெய்யை தடவி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவையலுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறிகள்லாம் எடுத்துக்கோங்க. எல்லா காய்கறிகளும் ஒரு 100 கிராம் அளவு வர்ற மாதிரி எடுத்திருக்கேன். கொத்தவரங்காய், கேரட்டு, பீன்ஸு, வாழைக்காய் 1 காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவரைக்காய் 100 கிராம் கட் பண்ணிட்டேன். வெள்ளை பூசணிக்காய் மட்டும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எல்லா காய்கறிகளையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துட்டு காய்க்கு ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ மூடி விட்டு விசில் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இங்கே 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ காய் வெந்துருச்சு. காய் எடுத்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேண்டாம். அப்போ தான் அவியல் நல்லா கெட்டியாக வரும். இதை ஒரு தடவை கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அவியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுன்னா போதும், ரொம்ப நேரம் வேக வேண்டாம். இங்கே 2 கரண்டி தயிர் எடுத்திருக்கேன். நல்லா இதை அடித்து எடுத்திருக்கேன். இப்போ தயிரை என்ன பண்ணணும்னா கேஸை ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் தயிரை சேர்க்கணும். கேஸை ஆஃப் பண்ணிட்டு தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் லிக்விட் ஆகும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலும் 1 கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது 2ம் சேர்த்தாதான் உங்களுக்கு அவியல் கடைசியில் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இறக்கிடலாம். நல்லா சூடான அடையோட அவியல் சேர்த்து பரிமாறும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்டான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்ணகி சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.